திடீர்னு ஆட்டோ சத்தம் வந்து கேட்க வெளியில போய் எட்டி பார்த்தா ஆட்டோ நிறைய பூச்செடிகள். யாருக்கு என்ன இவ்ளோ பூச்செடிகள் அப்படின்னு கேட்குறப்ப, எங்களுக்கு தான் அப்படின்னு பிரேமா அம்மா சொன்னாங்க. என்னம்மா இவ்ளோ பூச்செடிகள திடீர்னு வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னு அப்படின்னு கேட்டா, தொட்டியும் சேர்த்து அதோட ஸ்டார் ஃப்ரூட் செடியும் வாங்கி வந்திருக்காங்க. ரோஜா பூச்செடினாவே அம்மாவுக்கு கொள்ள பிரியமா. அதனாலேயே பல பல வண்ணங்கள்ல என்னென்ன கலர் இருக்கோ அத்தனை ரோஜா பூச்செடிகளை வாங்கி குவிச்சிட்டாங்க. மொத்தத்துல ஒரே சந்தோஷம்தான். நீங்க ஒரு தோட்டத்தை தொடங்குங்க, அன்னைக்கு தான் உங்க வாழ்க்கை தொடங்குன்னு சீன பழமொழி ஒன்று இருக்குங்க. இந்த பழமொழியோட அர்த்தம் நம்ம வாழ்க்கைக்கும் நம்ம அமைக்கிற தோட்டத்துக்கும் எவ்வளோ லிங்க் இருக்கு அப்படிங்கன்னு அழகா சொல்லுது பாருங்க. ஏன்னா ஒரு நாள்ல பெரும்பான்மையான நேரம் வீட்டுக்குள்ள தான் நம்ம செலவழிக்கிறோம். வீட்டுக்குள்ளேயும் வெளியிலயும் நம்ம செடிகளை வளர்க்கறதுனால நல்ல ஒரு காற்றும் மன அமைதியும் வீட்டுக்கு ஒரு அழகு கிடைக்கும். வீட்டுக்கு ஒரு அலங்காரமும் காத்தை ஈரப்படுத்தும். அதே மாதிரி நம்ம பொழுதுபோக்குறதுக்கான ஒரு சிறந்த வழியா இருக்கு இந்த கார்டனிங் பண்றது. கிட்ட என்னன்னா இந்த செடிகளை அப்படியே தொட்டிலையோ இல்ல தரையிலையோ வச்சு பாக்குறது தான். கார்டனிங் பண்ணலன்னு நினைக்கிறவங்களா கண்டிப்பா கார்டனிங் பண்ணி பாருங்க. உங்க தோட்டத்துல நிறைய பூக்களும் அதோட சேர்த்து பட்டாம்பூச்சியும் வரும். உங்க மனசும் பட்டாம்பூச்சியா மாறும்.